இன்னைக்கு நம்ம ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாராக்வாட் டைக்ளோரைடை சென்டர் வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ அது பத்தின நியூஸ் தான். ஸோ பாராக்வாட் டைக்ளோரைடை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஹெர்பிசைட், அதாவது பூச்சிக்கொல்லி. ஸோ இது எப்படி என்ன டைப்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் செலக்டிவ். ஓகே, நான் செலக்டிவ் அண்ட் கான்டாக்ட் ஹெர்பிசைட். ஓகே, நான் செலக்டிவ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து செலக்டிவ் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போட்டீங்கன்னா ஒரு சில வகையான களைகள் மட்டும், புல் மாதிரி இருக்குது, இல்லைன்னா செட்ஜஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி போடணும். நான் செலக்டிவ் அப்படின்னா வந்து என்னென்னலாம் கிரீன் கலர்ல இருக்கோ அத்தனையும் போட்டு கொண்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் செலக்டிவ். அண்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அது அந்த கெமிக்கல் அதோட கான்டாக்ட்ல, அந்த சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல வந்துச்சுனாலே அந்த இடத்த அப்படியே அழிச்சிடும். ஸோ அதுதான் கான்டாக்ட் ஹெர்பிசைட். அந்த செல் ஆர்கனல்ஸ் அப்படியே டேமேஜ் பண்ணுறோம். இதுதான் நான் செலக்டிவ் கான்டாக்ட் ஹெர்பிசைட். ஓகே, ஸோ இது வந்து மக்களுக்கு எந்த ஃபார்ம்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு 24% soluble liquid இந்த ஃபார்ம்ல தான் கிடைக்குது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கெமிக்கலுமே 100% அந்த பியூர் கெமிக்கல் கிடைக்காது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு சால்வெண்ட் அதோட மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து 24% தான் லிக்விட், மற்றதெல்லாம் சால்வெண்ட் இந்த மாதிரியான மிக்சர்ல தான் கிடைக்கும். சரி, இதுல என்ன பிரச்சனை? இது எதுக்காக பேன் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட 70 கண்ட்ரீஸ்ல வந்து இது பெரிய வந்து ப்ராப்ளமா இருக்கு, ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பேன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம இதுல பண்ணல, இப்ப பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான். அவங்க வந்து ஒரு ஹெர்பிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ எந்த ஒரு பெரிய ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டும் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஈவன் மாஸ்க்கு கூட வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அவங்களோட உடம்புல வந்து அது கான்டாக்ட் கையில் இந்த மாதிரியான இடத்துல வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சுவாசிக்கும் போது உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால அவங்களோட செல் ஆர்கனல்ஸ் டேமேஜ் ஆகும், உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும், கேன்சர் வரும். அண்ட் ஈவன் மகாராஷ்டிரால மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு கேன்சர் இருக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹெர்பிசைட் அண்ட் ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த பாராக்வாட் டைக்ளோரைடை அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாராக்வாட் டைக்ளோரைட் பத்தி சொல்லணும். இது நான் செலக்டிவ்னு சொல்லிட்டீங்க, அதாவது போட்டா மொத்த செடியும் செத்துருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ கிராப்ஸ் இருக்குமே, கிராப்பும் செத்துருமே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ப்ரீ எமர்ஜென்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீ எமர்ஜென்ஸா யூஸ் பண்ணுவாங்க, ஆர் போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ எமர்ஜென்சினா என்னது? ஒரு கிராப் வந்து வளர்றதுக்கு முன்னாடி, ஷோ பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை கிராப் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியோ லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோ அந்த மாதிரி பண்றதுதான் வந்து ப்ரீ எமர்ஜென்சி. ஸோ அது வளர்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டுருவாங்க. ஸோ இருக்கிற களைச்செடியெல்லாம் செத்துரும், அதுக்கப்புறம் கிராப் வளரும். இல்லைன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போடுவாங்க. ஸோ வந்து அடுத்தது வீடு வந்து களைச்செடி மண்டாம இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து பாராக்வாட் டைக்ளோரைட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம். சரி, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹை சி ஃபிஷரிஸ். ஓகேவா, ஹை சி ஃபிஷரிஸ்னா என்ன? இதை ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லெட்டர் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹை சீனா என்ன, டீப் சீனா என்ன, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இப்போ நார்மலாக இதான் கடற்கரை அப்படின்னா இதுலேருந்து ரொம்ப தூரத்துக்கு போனீங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹை சீன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ரேஞ்ச்லேயே வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் இந்த ரொம்ப டீப்னா ஆழம் கிடையாது, ஹரிசாண்டலா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள போகும்போது நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஃபிஷஸோட ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்கனால காஸ்ட்லியான ஃபிஷஸ்லாம் கிடைக்கும். டூனா ஃபிஷ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து லைவ்லிஹுட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்ரூவல் தரும் விதமாக இப்போ ஹை சி ஃபிஷரிஸ்க்கு இந்த லெட்டர் ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெசல்ஸ்லாம் இருக்குல்ல, கப்பல் இதெல்லாம், அது வந்து இந்த வெசல்ஸ்லாம் என்ன பண்ணலாம், உள்ள போகலாம். அதுக்கான அப்ரூவல் அதுக்கு இருக்கு. அண்ட் இங்க வந்து ஃபுல்லாவே வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்வளவு தூரம் போறாங்க. ஏன்னா இன்கேஸ் இன்னும் போனீங்கன்னா இன்டர்நேஷனல் பவுண்டரியை வந்து தாண்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது, அதனால ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபிஷிங்கும் வந்து ஓவர் டிஸ்ட்ரக்ஷனா எக்ஸ்ப்ளாய்டேஷனா இருக்கக்கூடாது. இருக்கிற அத்தனை ஃபிஷஸையும் அப்படி சுரண்டி எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்காது, அது அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே இதாயிடும் இல்லையா. அதே மாதிரி வந்து சில வல்னரபிள் வெரைட்டிஸ் இருக்கு, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இல்லீகல் போச்சிங் பண்றாங்களா, கடத்தல் பண்றாங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷரிஸ், அதாவது ஃபிஷரிஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப மெயின் வந்து ஒடிஷா. ஸோ ஒடிஷாலே இப்போ அது ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒடிஷாவை என்னவா மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 10 years மிஷனா கொண்டு போறாங்க. 2026 to 2036ல இது வந்து ஒரு ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஹப்பா மாற்றணும், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஹப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க. 2025-26
2026 டு 2036 வரைக்கும் இனிஷியேட் எடுத்திருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஹப். ஒடிசால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 95% அங்க வந்து சீ ஃபுட் கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அங்க வந்து அதுவும் இல்லாமல் எங்க இருக்கு, கோஸ்டல் ரீஜன்ல இருக்கு. ஸோ அங்க வந்து அதிகமா இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. லீடர்ஷிப் கான்க்ளேவ், அதாவது அக்ரிகல்ச்சர் லீடர்ஸ்லாம் சேர்த்து மீட் பண்ற 17th கான்க்ளேவ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு நியூ டெல்லியில. ஸோ அது நம்மளுக்கு விஷயம் கிடையாது. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயம் அதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க இதை பத்தி முக்கியமா டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏஐ இன் அக்ரிகல்ச்சர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அக்ரிகல்ச்சர்ல எப்படி பயன்படுது, எல்லா ஃபீல்டுல தான் பயன்படுது. ஸோ அக்ரிகல்ச்சர் எப்படி பயன்படுது, இப்போ வந்து ஒரு இரிகேஷன் இதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அதை ட்ராக் பண்றதுக்கு, இப்போ வந்து வீடு இன்ஃபெஸ்டேஷன் இருந்தா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகே ஃபோர்காஸ்டிங்க்கு, எக்கச்சக்க விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஏஐ வந்து பயன்படுது. இந்த ஏஐனாலே கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமில கிட்டத்தட்ட 70,000 crore வந்து வேல்யூ அடிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கான்க்ளேவ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிஷன் அரோமா இதுவும் அப்புறம் வந்து என்னன்னா வந்து பர்பிள் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்பிள் ரெவல்யூஷன் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு வீடியோல கவர் பண்ணிருக்கோம். பட் இது நம்ம அதுல சொல்லலை, பட் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎஸ்ஐஆரோட மிஷன் அரோமா அண்ட் பர்பிள் ரெவல்யூஷன் இது ரெண்டும் எதை பத்தினது அப்படின்னா வந்து லாவெண்டர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடானதா. ஓகே, மிஷன் அரோமா எது ரிலேட்டடானது இது வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஷன் அரோமா அண்ட் பர்பிள் ரெவல்யூஷன் ரெண்டுமே வந்து லாவெண்டர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடானது. முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தது. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லயும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தியும் அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து இங்கெல்லாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து நெட் ஜீரோ எமிஷன். ஓகே, நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நெட் ஜீரோ எப்போ கொண்டு வரணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க 2070. ஸோ இதை வந்து ஓவரால் இந்தியா இதை அச்சீவ் பண்றதுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு மெயின் ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா வந்து பயோஃபியூவல் வந்து நம்ம நெட் ஜீரோ எமிஷனுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணோம். நெட் ஜீரோனா என்ன, அதாவது ரொம்ப நம்மள்ட்ட வந்து எமிஷன் இருக்கக்கூடாது. எவ்வளவு எமிஷன் இருக்கோ அந்த எமிஷனை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், அதுதான் நெட் ஜீரோ. ஸோ எமிஷனுக்கு காரணம் என்ன, இந்த பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஃபியூல். ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னா பயோஃபியூவலுக்காக நெட் ஜீரோ எமிஷனுக்கு பயோஃபியூவல் ஹெல்ப்ஃபுல்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எம்டி அப்படின்னா என்னன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இது எதுக்கு வரும், எதில் வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னா பொவைன் அப்படின்னா கேட்டல், ஷீப், கோட், பிக் இதெல்லாமே பொவைன் கேட்டகரியில தான் வரும். அதில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது என்ன டிசீஸ்னு கேட்பாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு வைரல் டிசீஸ். ஓகேவா, இது வந்து நான் தமிழ்ல என்னன்னு சொன்னா கோமாரி நோய்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா டெட்லி டிசீஸ் கூட. ஸோ இந்த எஃப்எம்டி ஃப்ரீ, ஓகேவா, எஃப்எம்டி ஃபுல்லாக எப்போ எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2030 டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்எம்டி எலிமினேஷன் 2030. அண்ட் இது வந்து ஒரு வைரல் டிசீஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் மை லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ரேட் மை லேப் அப்படின்னா என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கிளினிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு, அது வந்து ஃபார்மர்ஸ் வந்து விசிட் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, அது ரிலேட்டட் அப்டேட் பண்ணக்கூடிய ஆப் தான் ரேட் மை ஆப். அதுக்கப்புறம் வந்து டெய்ரி செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி விகாஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டெய்ரி விகாஸ் போர்ட்டல் இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து மில்க் ப்ரொக்யூர்மெண்ட், அதை மார்க்கெட்டிங், அதோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறது. ஸோ அதுக்காக இருக்கிறது டெய்ரி விகாஸ் போர்ட்டல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்யாபித் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. வித்யாபித் எது ரிலேட்டடானது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அதாவது கேட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு தானே வந்து அந்த ஸ்பெர்மை செலுத்தி அது மூலியமா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேஷன் ரிலேட்டடான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த வித்யாபித் போர்ட்டல் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துட்டாங்கன்னா மாஸ்டிட்டிஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், மாஸ்டிட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடா இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. மாஸ்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் வந்து கேட்டல்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். எதனால வரும்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால வரும். அதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த கேட்டலுக்கு இருந்தது அப்படின்னா இது ரொம்பவே ஜாஸ்தியாகிடும். ரொம்ப கால்சியம் வந்து குறைஞ்சிரும், அதோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடும். அதுல ஒரு சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மடி வந்து வீங்கிட்டாங்க, மடி வீக்க நோய்னு சொல்லுவாங்க. இப்போ எஃப்எம்டினா வந்து மாதிரி ஆசிடிஸ்னா வந்து மடி வீக்க நோய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த எஃப்எம்டியோட
பாசிட்டிவிட்டி ரேட் வந்து அதாவது எஃப்எம்டி இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. 2022ல கிட்டத்தட்ட 16.6% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 7.8% அளவுக்கு 2026ல ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் 2030க்குள்ள அது 0 ஆக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட்டாக இருக்கு. ஸோ லைஃப் ஸ்டாக் செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான செக்டர் தான். ஓவரால் அக்ரி ஜிவிஏல லைஃப் ஸ்டாக் செக்டர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 31%. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஃபேஸ் 1ல MCQவாகவும் கேட்கலாம், டிஸ்கிரிப்டிவ்ல நீங்கள் எழுதுறது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டாக் செக்டர் எவ்வளோ வந்து அக்ரிகல்ச்சர் ஜிவியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 31%. ஓகேவா? அண்ட் இந்த லைஃப் ஸ்டாக் செக்டர் ஓவரால் ஜிவிஏ டோட்டல் ஓவரால் ஜிவிஏல எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 5.5%. ஸோ இந்த ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் ஸ்டாக் செக்டர் கான்ட்ரிபியூட் 31% டு அக்ரிகல்ச்சர் ஜிவிஏ அண்ட் 5.5% டு ஓவரால் கண்ட்ரியோட டோட்டல் ஜிவிஏக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் ஜிவிஓ வந்து அதோட க்ரோத் ரேட் பார்த்தோம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லெவலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிவிஏ க்ரோத் ரேட் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.